ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 29 மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னா அடையாளம், ஐடென்டிட்டி. நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் சின்ன வயசில் டீச்சர் வந்து கேட்டிருப்பாங்க, பெரியவனதுக்கப்புறம் நீங்களே என்ன ஆக போறீங்கன்னு. அப்போ என்ன சொல்லியிருப்போம், நான் வந்து டீச்சர் ஆக போகிறேன், நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன், நான் வந்து இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் வந்து லாயர் ஆக போகிறேன், அப்படி தான் சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் வந்து அவங்க சொன்ன அடையாளத்தை நோக்கி போயிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10ல ஒரு 4-5 பேர், மித்த 5 பேர் வந்து கிடைச்ச வேலையை வந்து இப்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த ஒரு கான்செப்ட் பத்தி தான் இந்த படம் முழுக்கவே சொல்லியிருப்பாங்க. இது எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு நீங்க படம் பார்க்கும்போது நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. சரி, படத்துல போலாம். இந்த படத்தோட ஹீரோயின் வந்து விது, ஹீரோயின் வந்து பிரீத்தி ஹசானி. ஹீரோ வந்து அவருக்கு வந்து சொந்த ஊர்ல ஏற்பட்ட சில பிரச்சனையால அங்க இருக்கிற அந்த விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து கிடைச்ச வேலையை வந்து அவர் ஒரே கம்பெனி வேலை பார்த்துருப்பாரு. பிரீத்தி ஹசானி ஹீரோ ஒர்க் பண்ற கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்பத்துல இருந்து அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டார்ட் ஆயிரும். அது ஒரு நட்பா காதலா சொல்லிட்டு 2 பேருக்கிடையே ஒரு குழப்பத்திலேயே போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல வந்து இந்த ஒரு ஆழமான நட்பு வந்து ஒரு அழகான காதலா மாறும் அவங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் இப்பவங்களுக்குள்ள அந்த லவ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் அவங்களுக்குள்ள வர சண்டையா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லவ்க்குள்ள என்னென்ன பிரச்சனையா வருமோ அது எல்லாமே இவங்க 2 பேர் வாழ்க்கையிலேயே வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பிரீத்தி ஹசானிக்கு ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும், நம்ம வந்து அடையாளத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி அவங்க வந்து பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன், அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ அவருக்கான ஒரு அடையாளம் இல்லாம போற போக்குல அவர் அடிக்க கிடைச்ச வழியை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரோட வாழ்க்கை வந்து இப்படியே போயிட்டு இருக்கப்ப ஒரு கட்டத்துல வந்து 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுது. ஹீரோ வந்து அவர் கோவத்துல வந்து சில வார்த்தைகளை தேவையில்லாம விட்டுருவாரு. அதனால பிரேக்கப் ஆகி பிரிஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவரோட அடையாளத்தை தேடி போனாரு. அது என்ன அடையாளம், அந்த அடையாளத்துக்காக எப்படிலாம் போராடினாரு, அதுதான் இந்த படத்தோட முழு கதையே மக்களே. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச பாத்தீங்கன்னா இந்த படத்தோட வசனங்கள் தான். நிறைய இடத்துல சூப்பராகவே எழுதியிருப்பாரு இந்த படத்தோட இயக்குனர் ரத்தனகுமார் அவர்கள். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து பெரியவன் ஆகினா ஆக ஆசைப்பட்ட அப்படி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ வந்து சொல்லுவாரு, தெரியல, பெரியவனாக தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து சிம்பிளா முடிஞ்சிடும் இந்த டைலாக். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய மிகப்பெரிய ஒரு அர்த்தமே இருக்கு, பெரிய ஒரு வாழ்க்கையோட தத்துவமே அடங்கியிருக்கு இதுக்குள்ள. அந்த அளவுக்கு ஒரு அடையாளத்தை பத்தி சூப்பராகவே பேசியிருப்பாரு இந்த படத்துல. இன்னமும் இந்த ஸ்கிரீன் பிளேல இன்னும் பயங்கரமா இன்னும் கவனம் செலுத்தி இருந்தாருன்னா இந்த படம் சூப்பராகவே வந்திருக்க வேண்டிய படம். ஆனா ஒரு ஆவரேஜ் படமா இந்த படம் வந்து அமைஞ்சிருச்சு மக்களே. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. முக்கியமா அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ற சீன் அந்த பீச்ல தான், அதான் அந்த சீன் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பூஸ்பம்ஸ் ஆகுது. நல்லா இருந்து அழகா கிரியேட்டிவாக வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லாவே போச்சு. நிறைய லவ் மூமெண்ட்ஸ் அப்படியே போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு இன்டர்வல் வந்து பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, பில்டப் கொடுத்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ட்ராக இழுத்துட்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு லவ் பிரேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே தாடி மிசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு போராளியா வராரு. அவரோட சொந்த ஊர்ல இருக்கிற ஏரி வந்து திருப்பி மீட்டுட்டு வராரு. அது வந்து அவருக்கு வந்து ஒரு அடையாளமா அமையுது. அந்த மாதிரி அழகா முடிச்சிருக்காங்க. இந்த படத்துல சொன்ன இந்த கான்செப்ட் வந்து அழகாவே சொல்லிட்டாங்க. இந்த வீக்கெண்டுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்க தாராளமே பார்க்கலாம். இது நிறைய சூப்பரான மெசேஜ் இருக்கு. ஒரு அழகான கருத்துள்ள படம் தான் இந்த 29 மூவி. இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா, ஆல்ரெடி தேட்டர்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. அப்பதான் நம்ம போட போற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி வரும் மக்களே. பாய் பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.